இல்லை கிளைமேக்ஸ் வேறு லெவலு செம ட்விஸ்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இர்ஃபான் மீட் ஓகே தான் சூப்பர் ப்ரோ. தங்கச்சி இது ட்விஸ்ட்டு. என்ன ப்ரோ நல்லா பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா படம் நல்லா இருக்கும். நல்லா போகுதா இல்லை ஃபேமிலியோட பார்க்க முடியும்? ஆனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன மாறி 3ன்னு வேணால் வச்சுக்கலாம். பார்ட் 2 வருது அப்புறம். பார்ட் 2 வருமானு தெரியலிங்க. பட் வந்து மாறி 3 மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறது. ஏன்னா அதில் வந்து அக்கடாக இருப்பாங்க, இதில் வந்து குடும்பமாட்டம் இருக்காங்க, அவ்வளோதான். அதில் ஆள் சிங்கிள், இதில் வந்து ஆளுக்கு ஃபேமிலியாக இருக்கார், அவ்வளோதான். 50வது திரைப்படம் தனுஷ் வந்து துளுமுத இளமையிலேருந்து 50வது திரைப்படம் வந்திருக்காரு. மைல் ஸ்டோன் ஃபிலிம். அவரே டைரக்ட் பண்ணுறேன்னு இறங்கி செஞ்சுருக்க சம்பளம். வெற்றிமாறன் ப்ளஸ் செல்வராகவன் 2 பேருடைய காம்பினேஷனாக தனுஷ் டைரக்ஷனில் மோர் தென் ஆக்டரை விட டைரக்டர் தனுஷ் வந்து படத்தில் பயங்கரமாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. பவர் பாண்டி பார்த்துருப்பீங்க. பவர் பாண்டி வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு எல்லா ஜோன் ஏஜையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு படம். ஆனால் 50th ஃபிலிம் ராவாக இறங்கி லோக்கலாக தனுஷ் செஞ்ச சம்பவம் தான் ராயன். ஃபேமிலி ஆடியன்ஸ், அவங்க குழந்தைங்க அவங்களெல்லாம் வேண்டாம், என் ஃபேன்ஸுக்காக நான் பண்ணுற ஒரு படம் அப்படின்னு தனுஷ் இறங்கி செஞ்ச சம்பவம் தான் ராயன். ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வச்சு ஃபேன்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு நடிப்பாக இருக்கட்டும், ஒரு பாடலாக இருக்கட்டும், ஒரு லிரிக்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் மெனக்கெட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேருந்து டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லா செட்டிலேருந்து எல்லா விஷயங்களையும் இன்வால்வ் ஆகி தனுஷ் செஞ்சுருக்க ஒர்க்கு வந்து ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ டைகார்ட் ஃபேன் 50வது ஃபிலிம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்னும் 50 போட்டு தலைவரோட 100 ஃபிலிம் பார்க்க நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ராயன் வந்து பாருங்கள். ராயன் சம்பவம் உறுதி. தனுஷ்க்கு அப்புறம் வந்து துஷாரா ஆக்டிங் பயங்கரமாக இருக்குங்க. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங், அதுக்கப்புறம் செல்வராகவன், அவங்க எல்லாருமே. சரவணன் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் வராரு. பட் அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, இருக்க ஸ்பேஸை கரெக்டாக பண்ணியிருக்காரு. செல்வராகவன், தனுஷ், துஷாரா, எஸ்ஜே சூர்யா, இவங்க 4 அவங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். அது ஒரு சின்ன ட்விஸ்ட் இப்போ ரிவீல் பண்ண வேண்டாம். ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான், அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபார்ம் அவுட்டு. ஏஆர் ரஹ்மான் வந்து அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ரஹ்மான் தான் படத்தை அப்படியே டாப் டு பாட்டம் தாங்கி நிற்கிறாரு. அவரோட மியூசிக் டாப் கிளாஸாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டோரி செட் பண்ணி அவங்க எல்லோரையும் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃபில் பயங்கர பிளாஸ்ட். எல்லா ரிவ்யூவும் வந்து அப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பிளாஸ்ட் ஆகிறாரு தனுஷ். கிளைமேக்ஸில் ரொம்ப பிளாஸ்ட்டாக இருக்குது தேட்டர். நீங்கள் பாட்டுங்க, தேட்டர் மியூட் மூமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த படத்தில். தேங்க்ஸ். தனுஷ் படம் இதுக்கு மாதிரி பார்த்ததே இல்லை ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. அடுத்து இதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் சூப்பர் சூப்பராக இருக்கும். சூப்பராக நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். கதையாக இருந்துச்சு. முரட்டு மோக்கைங்க வந்துடாதீங்க. சூப்பராக இருக்கு. மூவி ஜம்முனா இருக்குதா? வேற லெவல். சொல்லிட்டேன் ப்ரோ. நத்திமே இன்னொரு படம் தனுஷ் படம் அதே மாதிரி வரணும். நான் வந்து பார்ப்பேன். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி நல்லா இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்டிங் ஆக்சுவலி யார் நல்லா பண்ணியிருக்கேன்? துஷாராங்க. யார் ப்ரோ? துஷாரா. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் அருமையாக இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்டிங் யார் நல்லா பண்ணியிருக்காங்க? தனுஷோட ஆக்டிங். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா கிளைமேக்ஸ் வேறு லெவலு செம ட்விஸ்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இர்ஃபான் மீட் ஓகே தான் சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோ. தங்கச்சி இது ட்விஸ்ட்டு. நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ? நல்லா பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யார் நல்லா பண்ணியிருக்காங்க? தனுஷ் ஆக்டிங். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனால் ஒரே
சண்டையாக இருக்குது. சண்டையாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம்பா. சொல்லுங்க. எப்படி இருக்கு ஓவரால் சூப்பர் மாஸ். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கும். நல்லா போகுதா இல்லை ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன மாறி 3ன்னு வேணால் வச்சுக்கலாம். பார்ட் 2 வருது அப்புறம். பார்ட் 2 வருமானு தெரியலிங்க. பட் வந்து மாறி 3 மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறது. ஏன்னா அதில் வந்து அக்கடாக இருப்பாங்க, இதில் வந்து குடும்பமாட்டம் இருக்காங்க, அவ்வளோதான். அதில் ஆள் சிங்கிள், இதில் வந்து ஆளுக்கு ஃபேமிலியாக இருக்கார், அவ்வளோதான்.